இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரை டிவிஷனிலே நம்மளுடைய ISTF ஃபேமிலி ஜெபக்கூடுகை ஐக்கியத்தின் சகோதர சகோதரி கூடுகையிலும் கூட இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே என்னுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஜீவன் பலன் சுகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷித்த விதமாக மாதவகுமார் சகோதரர் அவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கூடி வந்திருக்கிற தேவனுடைய பரிசுத்தமான பிள்ளைகள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை ஒரு விசை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு தியானத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரால் நான் ஏவப்பட்டிருக்கிறேன். அதற்கு ஆதாரமாக உன்னத பாட்டு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே வாசிக்கிறேன். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை எடுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவேன். எனக்கு பிரியமான சகோதரர்களே, இன்றைக்கு இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் ஒரு கவிதையின் தொகுப்பாய் காணப்படுகிறது. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை மாமன்னர் சாலமோன் ஒரு கவிதையாக அதை பாடல் ஆசிரியராகவும் பாடலாகவும் அவர் பாடி இருக்கிறதை நாம் அறிகிறோம். இதனுடைய பொருள் என்னவெனில், தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள அன்பு உணர்வையும் இது வெளிப்படுத்துகிற ஒரு கவிதையின் புஸ்தகமாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வேத வசனத்திலே நாம் ஞானிகள் இன்னைக்கு சபையாய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் இணைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நாம் இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு பொருளை தியானிக்க இருக்கிறோம். என்னை இழுத்து கொள்ளும் உம் பின்னே நான் ஓடி வருவேன். இந்த வேத வசனத்தை நான் உற்று நோக்கி பார்க்க நாம் இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறோம். என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவேன். இதுதான் நம்முடைய தியானத்தின் ஒரு கருவசனமாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இந்த காரியத்திலிருந்து தான் சில சத்தியங்களையும் சில வெளிச்சங்களையும் சில தெளிவுகளையும் தற்பரிசோதனைகளையும் இன்றைக்கு நம்மத்திலே பேசுவாராக. எனக்கு பிரியமானவர்களே, ஆதலால் தாகத்தோடும் ஜப சிந்தையோடும் பாரத்தோடும் ஆண்டவரே என்னோடு பேசும் இந்த வார்த்தையில இருந்து சொல்லி நம்மை ஆண்டவருக்கு முன்பாக நாம் அர்ப்பணிப்போம். என்னை இழுத்து கொள்ளும் உம் பின்னே ஓடி வருவேன். இந்த காரியத்தை பார்க்கும்போது மார்க்கு எழுதின புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 16-20 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை தெரிவு செய்யும் போது சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லும் போது சீஷர்கள் அவர்களுக்கு பின் சென்றார்கள். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒரு ஆண்டவருடைய சத்தத்தை அழைப்பை கேட்டு ஆண்டவருக்கு பின்னாக ஓடி சென்ற 12 சீஷர்களையும் நாம் பார்க்கிறோம். இரத்த சாட்சியாக பின்னாட்களிலே மரித்து தேவ ராஜ்யத்தை தேவனுடைய சபையை கட்டி எழுப்புவதற்கு அத்திபாரமாக என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதை நான் எதற்கு பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒரு ட்ரெயின் அதற்கு ஒரு இன்ஜின் எப்படி அதுக்கு பின் தொடர்ந்து செல்லும் ஒரு பெட்டியை போல அதை சித்தரித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதை உங்களுப்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பாக ஒரு பெட்டி போவது போல ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும், நான் உமக்கு பின்பாக ஓடி வருவோம் என்ற ஒரு அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். 3ஆம் வசனம் தொடக்கத்திலே நாம் வாசிக்கும் போது பார்க்கிறோம். ஏன் அவருடைய அந்த பரிமள தைலம் என்பது எதை குறிக்கிறது என்றால், அது இன்பமான ஒரு வாசனை உணவை குறிக்கிறது. அவருடைய நாமம் எப்படி ஊற்றுண்ட பரிமள தைலம், அது இன்பமானது, அது ஒரு வாசனையானது என்பதை 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நோவா 1ஆம் உலகத்திலே தேவனால் பாதுகாக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின பின்பாக அவர் 2ஆம் உலகத்துள்ளாக பிரவேசிக்கும் போது அங்கு சொல்லுகிறது, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த தேவனுக்கு ஒரு கட்டி சுத்தமாக தேவனுக்கு பலியை செலுத்தும் போது அங்கு ஒரு தேவன் தகனபலியாக செலுத்தும் போது தேவன் அதை சுகந்த வாசனையாக நுகர்ந்தார். அப்போது தேவன் அந்த மனிதனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார், இனி நான் பூமியை இந்த ஜலப்பிரயாணத்தினாலே சங்கரிப்பது இல்லை என்று சொல்லி அந்த நோவாவோடு கூட ஆண்டவருக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அப்ப நோவாவுடைய அந்த பலியை ஆண்டவர் சுகந்த வாசனையாக நுகர்கிறதை பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு மனுக்குலம் பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்கிற இந்த மனுக்குலம், இருளிலே கிடக்கிற இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாலே அனுப்பப்பட்டு இந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக தேவனுக்கு தன்னை காணிக்கையாக ஒரு ஒரு பரிபூர்ண பலியாக, ஒரே பலியாக, சுகந்த பலியாக, பூரண பலியாக இந்த தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அது தேவனுக்கு சுகந்த வாசனையா இருந்தது. எனக்கு பிரியமானவர்கள், அப்போ எனக்கு பெரியவர்கள் அவர் நாம் அது வாசனை இன்பமானது. ஆண்டவரே என்னிடத்துல என்னை இழுத்துக்கொள்ளும், நான் உம்மிடத்துல ஓடி வருவேன் என்று இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிக்கும் போது நீங்களும் நானும் தேவனுக்கு சுகந்த வாசனையாக, தேவனுக்கு முன்பாக ஒரு வாசனையாக கர்த்தர் நம்மளை மாற்றுகிறதை அனுபவத்தை பார்க்கிறோம். அதனாலதான் சபைக்கு பவுல் எழுதும் போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்க நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, நோவாவுடைய அந்த பலி, பழைய உடன்படிக்கையின் பலி, தேவன் அதை சுகந்த வாசனையாக வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆனால் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பின் வாசனையாக வெளிப்படுத்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பூரண பலியாக, ஒரே பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு காரியம், அந்த ஊற்றுண்ட அவருடைய நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலமா இருக்குமானால், அது ஒரு இன்பமான வாசனையா இருக்குமானால், அன்றே என்னை இழுத்துக்கொள்ளும், நான் உம்முடைய பின்னாக ஓடி வருவேன் என்று நம்முடைய அர்ப்பணிப்பு இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பாய் இருக்குமானால், நிச்சயமாகவே நம்மை சரீரத்திலும் தேவனுக்கு பிரியமான ஒரு சுகந்த பலியாக, இன்னைக்கு ஜீவ பலியாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த ஜீவ பலி என்று சொல்லும் போது இதற்கு அழகான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், பலி என்பது பலி செலுத்துவதா? பழைய ஏற்பாட்டிலே அந்த பலிப்பிடத்திலே செலுத்தும் போது ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அங்கு ஒரு மிருகத்தை, பழைய உடன்படிக்கையின்படி ஒரு மிருகத்தை பலியாக செலுத்த ஒரு மனிதன் வரும்போது அந்த ஆசாரியன் என்ன செய்வான்? அந்த மிருகத்தை துண்டு துண்டாக, சந்து சந்தாக கட் பண்ணி அதை தகன பலியாக அங்க வைப்பார். இன்றைக்கு அதே போலதான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் ஒரு சுகந்த வாசனையாக இருக்க வேண்டுமானால் நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்போதுதான் தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒரு வாசனையாக, நற்கந்தமாக காணப்பட முடியும் என்பதை பார்க்கிறோம். அப்ப ஜீவபலி என்பது எதை குறிக்கிறது? என்னுடைய சரீரம், என்னுடைய கண், என்னுடைய காது, என்னுடைய வாய், என்னுடைய பேச்சு, என்னுடைய மூக்கு, என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய இருதயம், இவைகளை நான் தேவனுக்கு முன்பாக பலிப்பிடத்திலே வரும்போது அதை சந்து சந்தாக நான் பலியாக ஒப்பு கொடுக்குவதை குறிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இப்ப இன்னைக்கு கண்களின் இச்சை, காது எதை கேட்கிறது, வாய் எதை பேசுகிறது, இப்படி பல காரியங்கள் நம் சரீர அவயங்களினாலே பரிசுத்தமில்லாத காரியத்தை செய்கிறோம். ஆனால் நம்மை ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஒரு பரிசுத்தத்துக்கு ஏதுவாக, நம்முடைய தேவனுக்கு ஒரு பிரியமாக நம்மை ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம் சொல்ல வேண்டும், என்னை இழுத்துக் கொள்ளும் கர்த்தாவே, நான் உன் பின்னே ஓடி வருவேன். என்னை வாசனையாக மாற்றும்படுகிற அவரிடத்துல என்னை நான் முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. எப்படி என்று சொன்ன, இன்ஜினுக்கு பின்பாக ஓடுகிற ஒரு ரயில் பெட்டியை போல இன்னைக்கு நம்முடைய இருக்க வேண்டும். அப்படி இருந்து இன்பமான தைலத்துடைய வாசனையாக தேவன் நம்மை ஒரு சுகந்த வாசனையாக நம்மை வழி நடத்துவார். நம்முடைய குடும்பத்தை ஒரு சுகந்த வாசனையாய் மாற்றுவார். நம்முடைய சந்ததியை அவர் ஒரு சுதந்திர வாசனையாக மாற்றுவார். இதைதான் பவுல் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2:14 நாம் வாசிக்கும் போது சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையாய் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அர்ப்பணிப்பு தேவனுக்கு ஜீவ பலியாக இருக்கும் போது, ஆண்டவரே நான் உம்மை அர்ப்பணிக்கிறேன், என்னை உம்முடைய நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம், அது ஒரு இன்பமான வாசனை, என்னை இழுத்துக் கொள்ளும், நான் உங்கள் பக்கத்திலே ஓடி வருவோம் என்று சொல்லி ஒரு இன்ஜினுக்கு பின்பதாக போகிற ஒரு ரயில் பெட்டியை போல நம்முடைய அர்ப்பணிப்பு இன்னைக்கு இருக்குமானால், நம்மளை கர்த்தரை, கிறிஸ்துவை அறிகிற ஒரு அறிவின் வாசனையாக மாற்றுவது நிச்சயம். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ ஒரு ட்ரெயின் பெட்டியுடைய வேலை என்ன என்று சொல்லும் போது நான் இதோடைய சித்தரித்து இந்த செய்தியை கொடுக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் இந்த செய்திக்கு பின்பதாக இன்ஜினையும் ட்ரெயின்ல நீங்க பிரயாணம் பண்ணும்போது அதை பார்க்கும் போதும் இந்த சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாகவே இதை நான் ஒப்பிட்டு நான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ ஒரு ட்ரெயின் பெட்டியுடைய வேலை என்ன? அது இன்ஜினுக்கு பின்னாடி ஓடி வருவதுதான் அதோடைய வேலை. அப்போ இந்த ட்ரெயின்
இந்த ட்ரெயினை இயக்குவது எது என்று சொன்னால் ஒரு இன்ஜின். அப்போ இந்த இன்ஜினை இயக்குவது எது என்று சொன்னால் அதற்கு பார்க்கிறோம். இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஒரு இன்ஜினை தேவனுக்கு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். டிரைவரை, ஏனால் லவபிள் பர்சன், தேவன் அன்பானவர், அவர் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு இன்ஜினாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதை இயக்கக்கூடிய இந்த இன்ஜினை இயக்கக்கூடிய ஒரு டிரைவரை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். அன்ஃபெயிலிங் லவ். ஆம், அவர் கிருபை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் அன்பு நிறைந்தவர், பிதாவுடைய அன்பை அப்படியே இந்த பூமியில பிரதிபலித்தவர், அவர் எப்பொழுதும் இரக்கம் உள்ளவர், எப்போதும் கிருபை உள்ளவர். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ இன்ஜின் பிதாவாகிய தேவனுடைய ஒரு லவபிளாய் இருக்கிறது. அதே போல இதை இயக்குகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்ஃபெயிலிங் லவ், அவர் கிருபையும் இரக்கமும் மன உருக்கமும் உடையவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் அவரிடத்துல ஓடி வரும்போது அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். வேத வசனம் இதை சொல்லுகிறது இவ்விதமாக. யோவான் 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் இந்த குமாரனிடத்திலே வரான், கடைசி நாட்களிலே அவனை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிதா இழுத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அப்போ யோவான் 12:32 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது நான் உங்களை இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே நான் உங்களை எழுப்புவேன் என்று கர்த்தராகி, அப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் நம்மை இழுத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார். அப்ப எப்படி இழுத்துக் கொண்டார் என்று சொல்லும் போது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை இழுத்துக் கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாக சிலுவையிலே நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அப்போ ஒரு ட்ரெயின் பெட்டியாக நாம் இருக்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். இந்த ட்ரெயின் பெட்டி என்ன? இன்ஜின் பின்னாக ஓடி வருவதுதான் அது வேலை. பிதா நம்மை இழுத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். குமாரன் நம்மை சிலுவையிலே தெரிந்து கொண்டு அவர் நம்மளை இழுத்து கொண்டு நம்மளை கடைசி நாட்களிலே உயிரோடு எழுப்புகிறவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த ட்ரெயின் பெட்டி இன்ஜினோட இணைக்கப்பட வேண்டுமானால் இணைக்கப்பட வேண்டும். அது எப்படி? அதை நான் இன்றைக்கு காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லப்படுகிறேன். அதற்கு ஒரு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் வேத வசனத்தோடு பாருங்களேன். அப்போ நான் இன்ஜினோட நான் இணைக்கப்படணும்னா அது எப்படி என்ற ஒரு கேள்விக்கு ஒரு காண்பிக்கிறேன். ஒரு புருஷன் வீடு செல்லும் பெண்ணை போல தன் பிறந்த வீட்டை மறந்து விடுவதை குறிக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 45:10-11ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். வேதம் கையில வைத்திருக்கிறவர்கள் நீங்களும் அதை எடுத்து வாசிக்கலாம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்போது ராஜா பிரியப்படுவார். போதும். அப்போ குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்போ இணைக்கப்படும் ஒரு புருஷன் ஒரு வீடு செல்லும், புருஷன் வீட்டுக்கு செல்லும் ஒரு மனப்பெண்ல ஒரு தகப்பன் வீட்டை மறந்து விடு என்று சொல்லுது. எனக்கு சில நாம புரிந்து கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து, அது ஐக்கியத்திலிருந்து நம்மளை பிரித்து விடுகிறது. இப்ப இந்த வேத வசனத்தை வைத்து என்ன சொல்லுவார்கள்? திருமணமாகி போகும்போது மணப்பெண்ணை பார்த்து சொல்லுவார்கள், இனி இதுதான் உன் குடும்பம், இதுதான் உன் புருஷன், இனி உன் வாழ்க்கை இதுதான் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்னைக்கு இதை சாக்க வைத்து இன்னைக்கு புருஷன் வீட்டுகளில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நீ உன் தாய் வீட்டை மறந்து விட வேண்டும், உன் தகப்பன் வீட்டை மறந்து விட வேண்டும், உன் ஜனத்தின் வீட்டை மறந்து விட வேண்டும் என்ற ஒரு தவறான கருத்து இந்த வேத வசனத்திலிருந்து புறப்படுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது அல்லவா, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டை நீ மறந்து விடு என்று சொல்லி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படி இந்த வேத வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளும் போது அந்த குடும்பத்திலே கிறிஸ்துவின் அன்பு கட்டப்பட முடியவில்லை. வசனத்தினால் அவர்கள் கட்டப்படாமல் அந்த வசனத்துக்கு எதிர்மறையாக அவர்கள் சிந்தனை இருக்கிறபடினாலே அந்த இடத்துல பிசாசு அந்த குடும்பத்தை ஆட்கொள்ளுகிறது. அதனாலே பிரச்சனைகள் வருகிறது, பிரிவினை வருகிறது, சண்டை வருகிறது. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, அப்ப இந்த வசனத்துடைய ஒரு சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு ரயில் பெட்டி ஒரு இன்ஜினோட இணைக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அந்த ரயில் பெட்டி உருவாக்கத்தை அப்ப தொழிற்சாலையை விட வேண்டும். அப்ப தொழிற்சாலை எதை குறிக்கிறது என்று சொன்னால் உலகத்தை குறிக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
எபேசியர் 4:22 வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முன்னே நீங்கள் மாம்சத்தின் சிந்தைப்படி மனமும் யோசனையும் நீங்கள் சிந்தித்தபடி பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்து செவி கொடுத்து வந்தீர்கள். இது பழைய வாழ்க்கை. அதேதான எபேசியர் 4:22 நம்ம வாசிக்கிறோம், ஓல்டு லைஃப், உங்கள் பழைய மனுஷனை களைந்து போடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, உலக சிந்தனைகளை மறந்து விட வேண்டும். இன்னைக்கு சொந்தங்களை அல்ல, உங்களை பெற்றெடுத்த தகப்பன்மார்களை அல்ல, தாய்மார்களை அல்ல, உறவுகளை அல்ல, அதை மறந்துவிட சொல்லவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு சங்கீதம் 45:11 நமக்கு சொல்லுகிறது, ஒரு புருஷன் வீடு செல்லும் மனம் பெண்ணை போல. பழைய வாழ்க்கையை மறந்து விட வேண்டும். இப்ப இயேசு தம்முடைய சீடர்களை ஊழியத்திற்கு அழைத்த போது அவர் பின்னே மனுஷர்களை பிடிக்கிறார்களா வந்தார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? எப்படி வந்தார்கள்? படகை விட்டார்கள், வலையை விட்டார்கள், இருப்பிடத்தை விட்டார்கள், உறவுகளை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் பின்னே அவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப ஆண்டவர் விட்டு விடாமல் ஆண்டவரை பின்பற்ற முடியாது. அப்ப உலகத்தையும் உலக பழக்க வழக்கங்களையும் உலக சிந்தனைகளையும் நாம் விட்டு விடும் போதுதான் இன்ஜினோடு எப்படி பெட்டி இணைக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்ப எனக்கு பிரியமானவர்கள், இந்த தண்டாவாளம் என்று எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அதை ஒரு ஆவிக்குரிய விதமாய் நான் யோசிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பெட்டி இந்த தண்டவாளத்தில் ஏற்றப்படுகிறது என்று சொன்னால், உலக வாழ்க்கை, உலக பழக்க வழக்கங்கள், நான் ரட்சிக்கப்படாததற்கு முன்பதாக இருந்த சிநேகங்கள், இந்த பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு நான் இந்த இன்ஜினாகிய பிதாவாகிய தேவனோடு நான் இணைக்கிறதை குறிக்கிறது எனக்கு அருமையானவர்களே. அப்போ இந்த 2 தண்டவாளம் எதை குறிக்கிறது? எபேசியர் 2:8 நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக் கொண்டீர்கள், இது உங்களுடையதல்ல, இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போ இது இந்த கிருபைக்கு விசுவாசத்தினாலே கீழ்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அப்ப இந்த தண்டவாளத்துல ஏற்றப்பட்டு இன்ஜினோடு இணைக்கப்பட்ட இந்த பயணத்துல ஒரு காரியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது குறுகிய பாதை. எனக்கு தெரியாதவர்களே, வாழ்க்கை ஒரு குறுகிய பாதை, அது குறுக்கு பாதை அல்ல. பிசாசு குறுக்கு பாதையை கொண்டு வருவான், ஆனால் கர்த்தர் குறுகிய பாதையை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த கிருபையை நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்து அந்த பாதையிலே தேவனோடு இணைந்து நாம பெட்டியாக நாம செயல்படும் போது அது ஒரு குறுகிய பாதை. பிரியமானவர்களே, எனக்கு குறுகிய பாதை, அந்த பாதையிலே ஒரு இலக்கு உண்டு, அந்த பாதையிலே ஒரு நோக்கம் உண்டு. கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த இலக்கையும் நோக்கத்தையும் தவற விடும்போது நாம் எங்கேயோ பாவத்தில் அடிமையை இருக்கிறோம் என்பதுதான் பொருள். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ இந்த பிரயாணத்திலே, இந்த இன்ஜினோடு இணைக்கப்பட்ட பெட்டியுடைய இந்த பிரயாணத்தின் பாதையிலே எனக்கு அருமையானவர்களே, அது பின்னோக்கி செல்ல முடியாது. அது ஒவ்வொரு நாளும் அது முன்னோக்கித்தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் அது குறுகிய பாதையா இருந்தாலும் அதுக்கு ஒரு இலக்கு உண்டு. அந்த இலக்கை நாம் சென்றடைய வேண்டும். நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த இலக்கை நாம் சென்றடைய வேண்டுமானால் பின்னோக்கமான வாழ்க்கை அல்ல, முன்னோக்கின ஒரு வாழ்க்கை. அது மலை ஏறுவதை போல இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, எப்படி ஒரு மலை ஏறும்போது நாம வாகனத்திலே போனாலும் சரி, சைக்கிள்ல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, நாம் ஒரு பிரஷர் கொடுக்க வேண்டியது இருக்கும். முன்னோக்கி பிரயாணம், அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஜீவியம். ஏனென்றால் நாம் அந்த குறுகிய பாதையின் வழியாக நாம் இலக்கு நித்திய ஜீவனை அடையும்படி, நித்திய ஆளுகையை அடையும்படியாக பின்னோக்கி அல்ல முன்னோக்கி செல்ல நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கிறிஸ்துவ ஜீவியம் இப்படிப்பட்டதுதான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இணைக்கப்பட வேண்டுமானால் தேவனோடு கிறிஸ்து எனக்குள்ள ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதமாக மாற முடியும். நான் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் மாற முடியும். அதுதான் உங்களுடைய நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம். ஆண்டவரே, நான் என்னை இழுத்துக் கொள்ளும், நான் ஓடி வருவேன். இன்னைக்கு இது எத்தனை பேர் இந்த சத்தியத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இதை கூட வேதம் சொல்லுகிறது. யோவான் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். 1 யோவான் 1:3-4 நாம் வாசிக்கும் போது, 1 யோவான் 3:1-3-4 எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி, நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் எழுதுகிறேன். அப்ப யோவான் மார்பேலை சாய்ந்த அன்பான சீசன் யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப பிதாவோடும் கிறிஸ்துவோடும் இருக்கிறபடினாலே ஒரு காரியத்தை அங்கு அறிவிக்கிறார். சபைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து
பேசுகிறார், எதற்காக எழுதுகிறார்? உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் உம்முடைய பின்பாக ஓடி வருவேன் என்று சொல்வதே நம்முடைய அர்ப்பணிப்பாய் இருக்கும். தொழிற்சாலை ஒரு அனுபவம் அல்ல, தொழிற்சாலை வாழ்வை அல்ல, வெற்றியாக மாற்றப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு, புதிய பாதையிலே குறிப்பிட்ட ஒரு இலக்கத்தோடு, நோக்கத்தோடு, சித்தத்தோடு முன்னோக்கின ஒரு வாழ்க்கையை வாழ என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரை நான் ஓடி வருவேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை பிதாவோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினாலே நம்மை தேவனோடும் கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஐக்கியப்படுத்துகிற, நம்மை பலப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை இதுக்கு குறிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு தற்பரிசோதனையோடு இந்த செய்தியை நாம் முடிக்க போகிறோம். ஒரு 3 காரியங்களை வேகமாக நான் ஒரு தற்பரிசோதனைக்காக இந்த நாளிலே உங்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியை வைக்கிறேன். நான் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறேன், நான் இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய ஆவியினால் பலப்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன், தேவனுடைய ஆவி என்னை தேவனோடு இணைக்கிறது, தேவனுடைய ஆவி என்னை கிறிஸ்துவோடும் இணைக்கிறது, நான் அவரை விசுவாசிக்கும் போது கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்குமானால், இன்னைக்கு நீங்களும் என்னை நானும் தற்பரிசோதனை பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் தேவனோடும் நான் கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருக்கிறேன் என்பதற்கு, என் குடும்பம் ஐக்கியமாய் இருக்கிறது, நாங்கள் ஐக்கியமாய் இருக்கிறோம் என்ற ஒரு அடையாளத்தை, ஒரு தற்பரிசோதனை இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது காரியம், ஒரு இன்ஜின் ஓடும் போது அதோடைய பெட்டி அந்த இன்ஜினுக்கு இசைந்துதான் ஓடும். அது தனியா வேற டிராக்லயோ வேற சிந்தனையிலோ ஓடாது. அதற்கு ஆதாரம் என்னவென்று சொன்னால், ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியப்பட்ட தேவனோடு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்படுகிற ஐக்கியப்பட்ட வாழ்க்கை சுயமாய் ஓடாது. எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய சுயம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்குமானா அது செத்தாதான் ஆவியிலே வாழ்க்கையிலே நான் வாழ முடியும். முதலாவது சோதனை என்ன? செத்து விட்டதா, நான் ஆவிக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறனா என்பதை நாம் உணர்ந்து இன்றைக்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அதற்கு ஒரு உதாரணத்தை நான் வேதாகமத்திலிருந்து சுட்டி காட்டுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆபிரகாமை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதும் அல்லாமல், உன்னை நான் விசுவாசத்துக்கு தகப்பனாய் வைப்பேன், வானத்தை பார், கடற்கரை மணலை பார், நட்சத்திரை பார், இவையை போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதிப்பேன் என்று அழைத்தார். ஆனால் இந்த ஆபிரகாம் அதை கேட்டு கீழ்ப்படிந்து தன்னுடைய சுயதேசத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தன் இனத்தை விட்டுவிட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பின்னாடி வந்தான். கொஞ்ச நாட்கள் வந்தபோது ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சம் வருகிறது. அப்போதுதான் அந்த பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் எகிப்தை நோக்கி பார்த்தார், எகிப்துக்கு போனார். அங்கு தோன்றினது என்ன? சுயம் உயிர் கொள்ளும் போது அந்த இடத்துல வெளிப்பட்டது, அங்கு ஆகார் என்கிற ஒரு அடிமை வம்சம் வெளிப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, அந்த அடிமை வம்சம் இன்றைக்கு வரைக்கும் தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு சுயமா செயல்படுகிறேனா? ஒருவேளை ஆபிரகாமை போல சூழ்நிலையை பார்த்து பஞ்சத்தின் நிமித்தம், கஷ்டத்தின் நிமித்தம் நான் பின்மாற்றம் அடைந்து என்னுடைய சுயத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் தற்பரிசோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்போ தேவனோடு எனக்கு ஐக்கியம் இருக்கிறது, பிதா கிறிஸ்துவோடு எனக்கு ஐக்கியம் இருக்கிறது, நான் தேவனுடைய ஆவியினாலே இருக்கிறேன் என்று சொன்னால் போக வேண்டும். எடுத்து பார்க்க விரும்புகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை, நான் பேச வேண்டியதும் உபதேசிக்க வேண்டியதும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே நான் பேசுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர் சுயமாய் பேசவில்லை. சரி, யோவான் 5:30 வாசித்து பாருங்கள். அங்கு சொல்லுகிறார், நான் சுயமாய் செயல்படுகிறதும் இல்லை. அப்போ பிதா அவருடைய சித்தத்தை மாத்திரமே என்னில் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், நான் தேவ ஆவியினாலே நான் பலப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த ஐக்கியத்திலே என்று சொல்ல கூடுமானால், நம்மை நாமே சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் ஊழியம் கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறதா? என்னுடைய குடும்ப வாழ்வு கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறதா? என்னுடைய வேலை காரியங்களிலே நான் கர்த்தருடைய ஆவியினாலே அனுதினமும் நான் நடத்தப்படுகிறேனா? என் தேவனோடும் என் கிறிஸ்துவோடும் நான் ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறேனா? என் பிள்ளைகளுடைய காரியம் கர்த்தருடைய காரியத்தினாலே வழிநடத்தப்படுகிறதா? இல்லை நான் சுயமாய் சிந்தித்து என் பிள்ளைகளுக்குள் காரியத்தை நான் செயல்படுத்துகிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி நம்ம பேனர் போடுறோம், வசனத்தை போடுறோம், அது ஜீவனா இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே அந்த திருமண காரியம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறதா?
என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்ப என்னுடைய சுயம் சாகும் போதுதான் நான் தேவனோடும் கிறிஸ்துவோடும் உள்ள ஐக்கியத்தின் அடையாளம் வெளிப்படும். அப்ப என்னுடைய அடையாளம் பரிசுத்த ஆவியினாலே ஒரு அடையாளம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவி என்னில் வரும்போதுதான் நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று அப்போஸ்தலர் 1:10 நம்ம வாசிக்கிற வண்ணமாக சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாட்சி வாழ்க்கை இருக்கக்கூடுமானால், இந்த அடையாளம் வெளிப்படும் போது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். மற்றவர்கள் என்னிடத்துல வந்து சொல்வார்கள், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அப்படி நாம ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊற்றாக கர்த்தர் நம்மளை மாற்ற முடியும். இதைதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரர் 73:25 நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க அழகாக சொல்லுகிறார். அவன் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. தாவீது முதலாவது உலகத்தார பார்க்கிறாரு, அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறாரு. ஐயோ, அவங்க வாழ்க்கையோட என் வாழ்க்கை மோசமா இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அதோடைய பிற்பகுதியில தான் அவர் சொல்றாரு, நான் காரியமறியாத முடனா போனேனே என்று சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு வேற யார், பூமியிலே உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. வண்டர்ஃபுல் காட். இதுதான் தேவனோடும் கிறிஸ்துவோடும் இணைக்கப்பட்ட ஒரு ஐக்கியப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தும். பரலோகத்திலையும் பிதாவாகிய தேவன் தான், வேற யாரும் இல்ல. பூமியிலையும் அவருடைய விருப்பமே அல்லாமல் வேற விருப்பம் எனக்கு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு நடத்துகிறாரா இருக்கிறார். அதனாலதான் ரோமர் 8:1 நீங்க வாசித்து பாருங்க. யார் கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லையாம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அதே அதிகாரம் 14 வாசிச்சு பாருங்க. யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் 6 வாசித்து பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் இந்த ஆவியிலே நாம் வழி நடத்தப்பட நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். கிறிஸ்துவோடும் தேவனோடும் உள்ள ஒரு ஐக்கியத்தின் அடையாளத்தின் வெளிப்பாடாய் இது காணப்படுகிறது. இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, இந்த தேவனோடும் கிறிஸ்துவோடும் உள்ள ஒரு வாழ்க்கையின் ஒரு ஐக்கியப்பட்டுகிற ஒரு காரியத்திற்கு ஒரு அடையாளம், ஒரு தற்பரிசோதனை என்னன்னு சொன்னா பாடுகள். இந்த பாடுகளுக்கு மத்தியில நம்மை கர்த்தர் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையும் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கையும் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையும் கனி உள்ள ஒரு வாழ்க்கையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் பாடுகளுக்கு மத்தியில. அப்ப இந்த விசுவாச பயணத்துல நான் தேவனோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியப்பட்டு தேவ ஆவியினாலே நான் வழிநடத்தப்படும் போது, எப்படி ஒரு இன்ஜின்ல ஒரு பெட்டி இணைக்கப்பட்டு அது அந்த இசைந்து அதோட போகும்போது, அப்ப அந்த பிரயாணத்துல என்ன வரும்? பள்ளம் வரும், மேடு வரும், மலை வரும், அப்புறம் பல ஆறுகள் வரும், காடு வரும், பாலம் வரும், சில பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு காரியம், அவைகளை பொருட்படுத்தாமல் இன்ஜின் அந்த பெட்டியை இழுத்து கொண்டே போகும். அதன் பின்னே பெட்டி அழகாக ஓடி வந்து கொண்டு இருக்கும். அழகாக நம்ம அந்த ட்ரெயினை பார்த்து நம்ம ரசித்து கொண்டு இருப்போம். அதேதான் பாடுகளுக்கு மத்தியிலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, பாடுகளுக்கு மத்தியில ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. எனக்கு பிரியமானவர்களே, இததான் இயேசு சொன்னார் 16:33. அவர் என்ன சொன்னார்? உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், இயேசு உலகத்தை ஜெயித்தார். ஏன்? என்னுடைய சமாதானம் உங்களிடத்தில் உண்டாகும்படி இவைகளை அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிரியமானவர்களே, கஷ்டங்கள் வரும், துன்பம் வரும், பாடு வரும், உண்டு. ஆனா ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ளணும், அது என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப உங்க அறிக்கை, என் அறிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, நான் தேவனோடு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறேன்னு சொல்ல கூடுமானால், இந்த கொரோனா நாட்களில, இந்த பாடு நிறைந்த நாட்களில, இந்த துன்பம் நிறைந்த நாட்களில, எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இழந்திருக்கலாம், சுகவீனப்பட்டிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும், நாம தேவனோடு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்துல அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதி நித்திய கன மகிமை நமக்கு உண்டாகும் என்கிற ஒரு அறிக்கை நமக்கு இருக்கணும். இந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இது எப்படி முடியும்? என்னால இது முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக எல்லாவற்றையும் பரிகரித்து கொண்டார். எனக்கு பிரியமானவர்களே, அதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னா, அதை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. எப்படி புரிந்து கொள்றேன்னா, மனுக்குலம் பாவத்துல விழுந்துருச்சு. அப்ப விழுந்த உடனே கண்ணீர், சாபம், கஷ்டம், கவலை எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்கு. ஆனா அப்ப ஆதியாகமம் 3:15 பிதாவாகிய தேவன் ஒரு வாக்களிக்கிறார். ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வருவார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி சாத்தானுக்கு முடிவையும் ஒரு விழுந்து போன மனுக்குலத்திற்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறார். இப்ப இந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறார்.
அப்ப இந்த ஆபிரகாம தேவன் தெரிந்தெடுத்து அந்த பாதையை செவைப்படுத்துறார். ஏன்னா ரட்சிப்பு வரணும், யூதர்கள் வழியா வரணும். அப்ப ஆபிரகாம் ஒரு இஸ்ரவேல் 12 கோத்திரம், அந்த கோத்திரத்துல ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம், இந்த கோத்திரத்துல ஒரு பரிசுத்த சந்ததியாக பரிசுத்த ஜனமாக தெரிந்தெடுத்து அந்த பாதையில மத்தேயு 1:21 நம்ம வாசிக்கும் போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் நம்ம பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அப்போ பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே பரிகரித்து விட்டார். அந்த ஏதேனில் வந்த சாபம், ஏவினில் வந்த பாவம், கஷ்டம், துன்பம், வேர்வை, கண்ணீர், வேதனை, துக்கம், தரித்திரம் எல்லாத்தையும் சிலுவையில பரிகரித்திருக்கா. இந்த நிச்சயத்தை தேவனோடும் கிறிஸ்துவோடும் நம்ம ஆவியினாலே ஐக்கியப்பட்டு இருக்கும் போது இந்த பாடுகளுக்கு மத்தியில ஒரு ஜெயத்தை நமக்கு தருகிறார். ஏன் என்று சொன்னால் ஏசாயா 26:7 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. அவர் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நீதிமானின் பாதையை கர்த்தர் செவைப்படுத்துகிறார். நீதிபரராகி இருக்கிற கர்த்தரே அதை செவையாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அப்போ இந்த பாடுகளுக்கு வழியாக, இந்த துன்பத்துக்கு வழியாக, கஷ்டங்களுக்கு வழியாக தேவனுடைய பிள்ளைகள் அந்த பாதை செவையான பாதையிலே நாம் கடந்து அதான் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியான மாதிரி என்று பேதுருவிலே வாசிக்கிறோம். அப்ப அடிச்சுவடிகள் என்று சொல்லும் போது எனக்கு முன்பாக இருந்த முள், எனக்கு முன்பாக இருந்த வேதனை, எனக்கு முன்பாக இருந்த கஷ்டம், வியாதி எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாதையிலே போய்விட்டார். இப்போது என்னுடைய துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் அவருடைய அடிச்சுவடுகளிலே நான் வைக்கும் போது அந்த பாதை செவையாய் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால் அந்த பாதையில நான் நடக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். அவருடைய நாமம் ஊற்றுகின்ற பரிமள தைலம், ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும், நான் உம்முடைய பின்பாக ஓடி வருவேன். இந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும், துன்பங்களுக்கு மத்தியிலும், பாடுகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிறபடினால், உம்முடைய ஆவி எனக்குள் இருக்கிறபடினால் என்று சொல்லுகிற ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆம், எனக்கு இனி நம்முடைய பாடுகள் நீங்க வேண்டும், கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று ஜெபிப்பதை காட்டிலும் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. இந்த பாடுகளின் வழியாக, இந்த கஷ்டங்களின் வழியாக, இந்த துன்பமான இந்த வழியின் வழியாக உம்மை நான் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொண்டு, இன்பமான அந்த வாசனையில நான் நுகர்ந்து கொண்டு, இந்த பாடு வலி வேதனைகள் எனக்கு தெரியாதபடி நான் கிருபையிலே கீழ்ப்பட்டு விசுவாசத்தோடு கடந்து போக எனக்கு விசுவாசத்தை தாரும். பேதுரு மறுதளிப்பான் என்று தெரியும், ஆனால் பேதுருவுக்கு மறுதளிக்க கூடாது என்று ஆண்டவர் ஜெபிக்கவில்லை. அங்கு ஜெபித்தது என்ன? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். சிறைவாசம் வந்தது, கர்த்தர் அவரை இரத்த சாட்சியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய காரியம் வந்தது, அவன் பகிரங்கமாய் எழும்பி பிரசங்கிக்க காரியம் வந்தது. தேவ ஆவியினால் அவர் வழி நடத்தப்பட்டார். அதனால் எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே, இந்த 8ஆம் அதிகாரத்தை அவர் முடிக்கும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். அந்த 36ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கத்தக்கவன் யார் என்று சொல்கிறார். அதிலே 39ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தக்கவன் யார்? அப்போ எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை விட்டும் என்னை பிரிக்காது, நான் தேவனோடு இருக்கிற அன்பும் என்னை விட்டு பிரிக்காது என்று சொல்லி அந்த ரெண்டு பிரச்சனையை அந்த இடத்துல காட்டுகிறார். ஒன்று சரீரத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனை, இன்னொன்று ஆவிக்குரிய ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை என்று அந்த ரெண்டு பிரிவுகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்ப சரீர பிரச்சனை, ஆவிக்குரிய பிரச்சனை எல்லாவற்றிலும் இருந்தும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் இன்றைக்கு சபைக்கு ஒரு தீர்க்கமான நம்பிக்கையை, தீர்க்கமான ஒரு வெளிப்பாட்டை அங்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த வேளையில இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாடுகள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போய் இருக்கிறீர்களா? எனக்கு உங்களுடைய அறிக்கை, என்னுடைய அறிக்கை இவ்விதமாய் மாற தேவன் இன்னைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். சரீரத்திலே பாடு உண்டா? இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியாக சில பாடுகள் உபத்திரவங்கள் உண்டா? இன்றைக்கு கர்த்தர் இந்த அறிக்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ஆம், நாம் செல்ல வேண்டிய இலக்கு ஒன்று. ஆம், எனக்கு அருமையான அதை அடைய வேண்டும் என்கிறதான விசுவாசம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஒரு விஷயம், நம்ம யாருக்கு பின்னாடி செல்லுகிறோம் என்பதான ஒரு நாலேஜ் நமக்கு முதலாவது வேணும். பல பிரச்சனை இன்னைக்கு பெருசா வரும்போது இந்த அறிவு நமக்கு மங்கிடுது. இதனாலதான் இன்னைக்கு பிரச்சனை பெருசா தெரியுது, கர்த்தர் நமக்கு சின்னதாயிடுறாரு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் யார் பின்னாடி செல்லுகிறோம்? மரணத்தை ஜெயித்தவர், பிசாசின் தலையை நசுக்கி ஜெயித்தவர். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் உயிரற்ற ஒரு சிலை அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன், பாடுகளுக்கு மத்தியிலும் ஜெயம் தருகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற இடத்திலிருந்து உணர்ந்தவங்க ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்போதே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
அப்போ எனக்கு பிரியமானவர்களே, பாடுகள் நீங்க நாம் ஜெபிப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரே எனக்கு உம்மில் இருக்கிற விசுவாசத்தை எனக்குள் தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிக்க, அது ஒரு கருத்தான ஒரு ஜெபமாய், அது தேவனுக்கு ஏற்பக்கூடிய ஜெபமாய், அது தேவனை அசைக்கக்கூடிய ஒரு ஜெபமாய் காணப்படும். எனக்கு பிரியமானவர்களே, 1 யோவான் 5:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், அவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் ஆமாண்டவர் அவனுக்கு பொல்லாங்கு ஒன்றும் உண்டாகாது என்று வேதம் சொல்கிறது. அப்ப நல்லா யோசித்து பாருங்க. அப்ப தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் என்னுடைய ஐக்கியம் இருக்குமானால் அங்கு பொல்லாங்கன் அவனை தொடான் வேதம் சொல்கிறது. ஏன் தொடான் அப்படின்னா 19ஆம் வசனத்துல இந்த வசனத்தை அப்படியே நீங்க மனசுல ஒரு சாவி மாதிரி வச்சுக்கோங்க, எப்பயுமே மறந்துடாதீங்க. நாம் தேவனால் உண்டானவர்கள், உலகமோ பொல்லாங்கினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாயின் அறிக்கை அப்படி இருக்கட்டும், என்னுடைய வாயின் அறிக்கை அப்படி இருக்கட்டும். ஆம், நான் இன்ஜினோடு தேவனோடு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு பரிசுத்த ஆவினாலே பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமானால் என்னுடைய தற்பரிசோதனை, பாடுகளுக்கு மத்தியிலும் இந்த தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாடுகளுக்கு மத்தியிலும் ஜெயம் மாத்திரமல்ல, ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். கடைசியாக 3ஆவதாக ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் தேவனோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், ஒரு தற்பரிசோதனை என்னவென்று சொன்னால், எனக்கு பிரியமானவர்களே, உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு அடையாளம், உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு அடையாளம். அப்போ நம்ம உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். அப்ப இது என்ன உத்தமமாய் பின்பற்றுவதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க நிறைய செய்திகளை கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த உத்தமமாய் என்பதுடைய அர்த்தம் என்னன்னா, நான் கர்த்தரை பின்பற்றுவதிலே ஆசையாய் இருக்கிறேன். இந்த ஆசை உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க உத்தமத்துல இருக்கிறீங்க. இந்த ஆசை கர்த்தரை பின்பற்றுகிற காரியத்துல என்னுடைய ஆசை குறைகிறது என்று சொன்னால், நான் ஏதோ ஒரு விதத்திலே இன்னும் உத்தம கேட்டிலே இருக்கிறேன் என்பது பொருள். எனக்கு பிரியமானவர்களே, இதற்கு நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு சாட்சியாகமத்தை காண்பிக்கிறேன். மோசே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். கானான் தேசத்தை சுதந்திரிக்க போக வரும்போது அவர் ஒரு 6 லட்சம் புருஷர்கள் மேலாக இருக்கிற அந்த மக்களுக்கு மத்தியிலே 12 கோத்திரத்திலே 12 பேரை செலக்ட் பண்ணி அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து போகும்படி அவர் அனுப்புகிறார். அப்போ போயிட்டு வந்துட்டு 10 பேர் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் ஒரு துர்ச்செய்தியை கொடுக்கிறார்கள். எல்லாரையும் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய வார்த்தை எல்லாரையும் கரைய பண்ணுகிறது. அந்த துர்ச்செய்தி என்கிற வார்த்தையினுடைய ஆழம் என்னவென்று சொன்னால் கரைய பண்ணுகிறது. அந்த 10 பேரு துர்ச்செய்தியை கொடுக்கிறார்கள், கரைய பண்ணுகிறார்கள். அதாவது அதுக்கு பொருள் என்னவென்று சொன்னால் உருகி போக பண்ணுகிறார்கள் அல்லது நீர்த்து போக பண்ணுகிறார்கள். மற்றவர்களுடைய விசுவாசத்தை கெடுத்து விடுகிறார்கள். மற்றவருடைய விசுவாச ஓட்டத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், உருகி போக செய்கிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, இன்னொரு ஒரு காரியம் என்ன, யோசுவாவும் காலேபும் பாருங்கள், இவர்களுடைய மறுமொழி என்ன என்று சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் நல்ல தேசம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவன் அதை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா! இதுதான் உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு அனுபவம். அவர்கள் முரட்டாட்டமாய் இருக்கிறார்கள், அரக்கர்களாய் இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் இருக்கட்டும். ஆனால் உத்தமமாய் பின்பற்றுவது என்ன, நான் தேவனை ஆசையாக பின்தொடர்கிறேன் என்று சொல்லும் போது கர்த்தர் எத்தனையோ கோடி மக்களுக்கு மத்தியிலே என்னையும் உங்களையும் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் துர்ச்செய்தியை சொல்வதற்கல்ல, நற்செய்தியை சொல்வதற்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துர்ச்செய்தியை சொல்லுகிறோமா, நற்செய்தியை சொல்லுகிறோமா? காலேப் யோசுவாவுடைய ஆவி நமக்குள் வர வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, ஆம், எனக்கு பிரியமானவர்கள், அவர் சொல்லுகிறார் யோசுவா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன், மற்றவர்கள் கரைய பண்ணினார்கள், நானோ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று யோசுவா புத்தகத்திலே காலேப் சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அது 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார் என் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் மறுமொழி சொன்னேன். இதனாலதான் வேதம் ஒரு இடத்துல சொல்கிறது காலேப் வேறே ஆவியை உடையவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படும் போது, அந்த இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்படும் போது அந்த இருதயத்தை நிறைவுதான் வாய் பேசும். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ நற்செய்தி எது என்று சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாய் சொல்வதுதான் நற்செய்தி. அப்ப துர்ச்செய்தி சொல்வது என்ன என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வார்த்தையாய் எடுத்து சொல்வதுதான் துர்ச்செய்தி. வித்தியாசத்தை புரிந்து கொள்ள நாம் இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ இன்னைக்கு அந்த 10 பேர் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர்கள் தேவனை பார்க்கவில்லை, தங்களை பார்த்தார்கள். அதனால் தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய வார்த்தையாய் பேசும்போது அந்த சுயம் அங்கு வெளிப்பட்டது, அங்கு உத்தம கேடு வெளிப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த யோசுவாவும் காலேப்பும் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று சொன்னால் அங்கு நாம் பார்க்கிறோம்
சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தது. சூழ்நிலைகள் உண்மையாகவே அவர்களை நாம் வீழ்த்த முடியாது. கோலியாத்தை போலத்தான் அவர்கள் இருந்தார்கள். கஷ்டம்தான், கடினம்தான். இந்த மதிலை தாண்டுவது, இந்த கோட்டையை நாம் முறியடிப்பது, நம்ம இந்த பிரச்சனையை எப்படி என்னால் முடியாதுதான். ஆனால் அவர்கள் சூழ்நிலையை தேவனுக்குள்ளாக இருந்து பார்த்தபோதுதான் அவர்களுக்குள் நற்செய்தி வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அதற்கு ஒரு உதாரணத்தோடு நான் சொல்லி கடைசியாக நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, அப்போ ஒரு மெழுகுவர்த்தி நடுவில் இருக்கிற ஒரு திரி, இதுதாங்க பிரியமானவர்களே நம்முடைய விசுவாசத்தில் இருக்கிற பயணம். அப்ப என் வாழ்க்கையில ஒரு பசி வருகிறது, என் வாழ்க்கையில ஒரு தாகம் வருகிறது, என் வாழ்க்கையில ஒரு இழப்பு வருகிறது, என் வாழ்க்கையில ஒரு யுத்தம், வாழ்க்கையில போராட்டம், ஒரு வியாதி, இது நம்மை கரைய பண்ணுகிறதா? இல்லை நான் எரிந்து கொண்டிருக்கிறேனா? எனக்கு அருமையானவர்களே, நான் மெழுகை போல வரைந்து போகிறேனா? இல்லை மெழுகு கரையும் போது நான் திரியிலே அணையாத நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கிறேனா என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், எரிய வேண்டும். கரைய பண்ணுவதற்காக நம்மை தேவன் அழைக்கவில்லை. அப்ப நான் கரைந்து போகாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டாமல் அதற்கு ஒரு வழி உண்டு. அதற்கான வழி என்ன? இதை இன்றைக்கு நான் சொல்லி உங்களோடு கூட இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போ ஒருவர் என் வாழ்க்கையை நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒருவர் என் வாழ்க்கையிலே அவர் நிரப்ப வேண்டும். அவருடைய வார்த்தையினாலே நான் நிரப்பப்பட்டு இருப்பேன். ஆனால் என் வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, காலே கர்த்தருடைய வார்த்தையிலே பலன் கொண்டுகிறவராய் இருக்கின்றார். கர்த்தர் காலைப்பை அவர் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறவராய் இருந்தார். இந்த நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் தான் ஒரு உத்தமத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. சூழ்நிலை எப்படி இருக்கலாம், ஆனால் நான் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலே நான் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அழைப்பு, நம்முடைய அழைப்பு, உங்களுடைய அழைப்பு, என்னுடைய அழைப்பு, நாம் இன்னைக்கு மற்றவர்களை உள்ளே அழைக்கிறோம் சுவிசேஷம் சொல்லி. இந்த அழைப்பு கரைந்து போவதற்கு அல்ல, நாம் எரிந்து கொண்டிருப்பதற்காக தேவன் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருந்து பேச இன்றைக்கு நாம் பழக்கப்படுவோம். எனது அறிக்கையிலே ஒரு ஜீவன் இருக்கட்டும், என்னுடைய அறிக்கையிலே ஒரு வல்லமை இருக்கட்டும். ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த 3 அடையாளத்தை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, நான் தேவனோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருப்பதற்கு என்னுடைய சுயம் செத்திருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, எனக்கு பிரியமானவர்களே, நாம் பார்த்த ஒரு காரியம், எனக்கு பிரியமானவர்களே, 2வது ஒரு காரியம், நான் தகப்பன் வீட்டையும் நான் என் ஜனத்தையும் நான் மறந்து போக வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். எப்படி ஒரு குறுகிய பாதையிலே ஒரு இலக்கோடு தேவனுடைய பிரயாணம் பண்ணுகிற ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். எனக்கு பிதாவோடும் இயேசுவோடும் இருக்கிற அந்த வைக்கியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். 3வது காரியம், எனக்கு அருமையானவர்களே, உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு அனுபவம். 2வது காரியம், பாடுகளிலே நமக்கு ஒரு ஜெயம். 3வது காரியம், உத்தமமாய் பின்பற்றுகிறதிலே ஒரு அடையாளத்தை நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, யோசுவாவை போல நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு அடையாளம். மத்தேயு கடைசியாக ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையோடு இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு நான் நிறைவு செய்கிறேன். இது கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், நம்மை குறித்ததான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. மத்தேயு 12:20 நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவரை நெறிந்த நாணலே முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் பண்ணும் மட்டும் அவர் மங்கி எரிகிற திரியை அவர் அணையாமல் இருக்கிறார். நெறிந்த நாணலை முறியாதவர் நம்முடைய தேவன். அவர் மங்கி எரிய திரியை அணையாத ஒரு தேவன். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நின்று நாம் பேசுகிற ஒரு உத்தம காளைப்பை போல ஒரு உத்தம குணத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவார். மங்கி அணைந்து போகிற அந்த திரியை, மங்கி எரிகிற திரியை அணையாமல் காக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால ஆவியிலே நாம் வழி நடத்தப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, கனிவுள்ள வாழ்க்கை நடத்த கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுப்போம். எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்தே நாம் கரைந்து போகிறவர்களாக அல்ல, எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம், எரிந்து மற்றவர்களையும் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுவார். இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே ஓடி வருவேன் என்று சொல்லி உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம்
ஆம் என்று சொல்லி அந்த தைலம் வாசனை இன்பமானது என்று சொல்லி நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஒரு இன்ஜின் பின்பாதாக போகிற ஒரு பெட்டியை போல ஆண்டவருக்கு இசைந்த ஆண்டவருடைய சித்தத்துக்கு உகந்த ஒரு வாசனையாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். இந்த ISPF யூத் விங் மாத்திரமல்ல, சகோதரி கூடுகைகள், பெண்கள் கூடுகைகள் மற்றும் சகோதரர்கள் கூடுகைகள், குடும்ப ஐக்கியங்கள், ஜப கூடுகைகள், கர்த்தர் இதை இவ்விதமாக நடத்துவார் என்று சொல்லி நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் விடுதலை செய்வாராக. ஆம், கண்களை மூடி நாம் ஒரு சில நிமிடம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சத்தியத்தை வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் ராஜா. இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உள் உணர்வுலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே வாதிக்கப்பட்டு தன்னை நறுங்கி ஆண்டவரே என்னை உம்மிடத்துல இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆம் அப்பா, நான் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊற்றுண்ட பரிமள தைலம் அப்பா, உம்முடைய நாமம் ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளும், நான் ஓடி வருவேன் என்று சொல்லி உம்மண்டையிலே ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் சேர்த்துக் கொள்ளும் சுவாமி அப்பா. இப்போதும் நீர் அணைத்துக் கொள்ளும் சுவாமி அப்பா. இப்போதும் நீர் தெரிந்து கொள்ளும் சுவாமி அப்பா. ராம் ஆண்டவரே, ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ராஜா, ஆம் ஆண்டவரே அப்பா, ஆமா சுவாமி அப்பா, சுயமாய் அல்ல தேவ ஆவியினாலே நாங்கள் வழி நடத்தப்பட்டு அது மாத்திரம் அல்லாதபடி பாடுகளுக்கு மத்தியிலும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை, அந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே, நாங்கள் காலைப்பை போல யோசுவாவை போல எங்கள் அறிக்கைகள் உத்தமமாய் மாற ஆண்டவரே நீர் ஆட்கொள்ள வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம், எங்கள் சுயம் சாகட்டும் ஆண்டவரே. பாடுகளுக்கு மத்தியிலே நாங்கள் உம்மை மறுதலித்து போகாதபடி தகப்பனே அப்பா, ஆண்டவரே உம்மை அன்பு கூர்ந்து ஆண்டவரே அப்பா நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கேட்ட சத்தியத்தின்படி அப்பா எங்களை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்திலே ஓடி வருவோம் என்ற அர்ப்பணித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு புது கிருபை உண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு புது பலன் உண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு புது வெளிச்சம் உண்டாகட்டும் அப்பா. எப்பேற்பட்ட வியாதிகள், எப்பேற்பட்ட பலவீனங்கள் ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள், கண்ணீர்கள், இவைகளுக்கு மத்தியில் உடைய பிள்ளைகள் இங்கு வந்து அமர்ந்திருப்பார்கள். ஆனால் இப்போது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீர் இப்பொழுது சந்தோஷப்படுத்துவீராக. எல்லா நாச மோச தீங்குகள், கட்டுகள் ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்த பாரங்கள் எல்லாம் இப்பொழுது ஆண்டவரே கர்த்தர் மறுரூபமாக்கி தருவீராக. ஒரு மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது உம்முடைய வெளிச்சம் உதிக்கும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூடுகை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து நேர்த்தியாக நடத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்ட ஆண்டவரே, இதை பார்த்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுதலை அடைய வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம். எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம் ஆண்டவரே. அதனால் மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன், இப்போது நெறிந்த நாணலை முறியாத தேவன் ஆண்டவரே, நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் அப்பா. இப்போது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி உம்முடைய பாதத்திலே அடியனையும் ஆண்டவரே, இந்த ISP ஃபேமிலி மதுரை டிவிஷன் குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே, மற்றும் வேலூர், மற்ற எல்லா சென்னை எல்லா இடங்களையும் நடக்கிற எல்லா கூடுகையில் இருக்கிற தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.